டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் ஜந்தர் மந்தர் எதற்காக கட்டப்பட்டது என்பது குறித்த சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி 300 ஆண்டுகளுக்கு முன்பு இது வானியல் ஆராய்ச்சிக்காகவும் நேரத்தை துல்லியமாக கணக்கிடுவதற்காகவும் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அறிவியல் கண்காணிப்பகமாகும். 1728 மற்றும் 1734க்கு இடைப்பட்ட காலத்தில் ஜெய்ப்பூர் மகாராஜா சவாய் ஜெய் சிங் என்பவரால் இந்த ஜந்தர் மந்தர் கட்டப்பட்டது. வானியல் துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் அக்காலத்தில் இருந்த கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் கணக்கீடுகளை மேலும் துல்லியமாக்க விரும்பினார். இதற்காக டெல்லி மட்டுமின்றி ஜெய்ப்பூர், உஜ்ஜைன், வாரணாசி மற்றும் மதுரா ஆகிய 5 இடங்களில் இதுபோன்ற வானியல் மையங்களை அமைத்தார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அங்குள்ள அமைப்புகளில் மிகவும் முக்கியமானது சாம்ராட் யந்திரா என்ற 27 மீட்டர் உயரமுள்ள முக்கோண வடிவ சூரிய கடிகாரமாகும். இதன் சாய்வு பகுதி பூமியின் அச்சிற்கு இணையாக வடதுருவத்தை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும். சூரியன் வானில் நகரும் போது இந்த சுவரின் நிழல் இருபுறமும் உள்ள வளைந்த கற்களில் விழுகிறது. இந்த நிழலை கொண்டு மணி, நிமிடம் மற்றும் வினாடிகளை கணக்கிட முடியும். 1700களின் தொடக்கத்தில் கட்டப்பட்டதாக இருப்பினும் தெளிவான வானிலை இருக்கும் நாட்களில் இந்த சாதனத்தால் சுமார் 2 வினாடிகள் வரை துல்லியமாக நேரத்தை கணக்கிட முடியும். இது சூரிய நேரத்தை அடிப்படையாக கொண்டது என்பதால் தற்போதைய இந்திய திட்ட நேரத்துடன் ஒப்பிட சிறிய திருத்தம் தேவைப்படும். நவீன தொலைநோக்கிகள் இல்லாமல் முற்றிலும் கற்கள், பளிங்கு மற்றும் காரை ஆகியவற்றை கொண்டே இது உருவாக்கப்பட்டுள்ளது. அளவீடுகளின் பிழையை குறைக்கவே இவை மிக பெரிய அளவில் வடிவமைக்கப்பட்டன. சந்திரன், சூரியன், கிரகங்களின் நகர்வை கண்காணிக்கவும் கிரகங்களை கணித்து நாட்காட்டிகளை துல்லியமாக உருவாக்கவும் இது பயன்பட்டது. சுமார் 3 நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் இன்றளவும் தெளிவான வெயில் நாட்களில் இந்த சூரிய கடிகாரம் துல்லியமாக நேரத்தை காட்டுகிறது என்பதுதான் இதன் சிறப்பாகும்.